தொடங்கி. ஆல்ரைட். நல்ல ஒரு செய்தி ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைக்கு முக்கியமான ஒரு ஒரு காரியம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கணும், எங்க போறோம்ன்றதுல தெளிவு இருக்கணும். அப்ப அதுதான் இன்றைய செய்தி. ஃபிட் 2025. ஓகே, ஃபிட் 2025 உள்ள போறோம். ஃபிட் அந்த நேரத்துல லுக்கிங் பேக் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் 5 years. அன்டியோக் சபைய குறித்து ஒரு ஆராய்ந்து பார்ப்போம். இது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே முக்கியமான ஒரு காரியம் நடக்கிறது. இது கிறிஸ்துவுக்கு பின் ஒரு 46 இருந்து 48க்கு இது நடக்குது. இந்த சபையில இது சுவிசேஷம் உலகம் பூரா போறதுக்கு முக்கியமாக பாவிக்கப்பட்ட ஒரு சபை. அது இந்த முதல் 3 வசனத்திலேயும் தான் அதுக்கு முக்கியமான காரியம் நடக்குது. அப்ப பிறகு பார்ப்போம் அது எங்கெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு போயிட்டுதுன்னு. இப்போ ஒருக்கா 5 வருஷத்துக்கு முன்னால பார்ப்போம். இது சிங்களத்தில் நான் போட்டிருக்கிறேன். ஸோ சிங்களாக்கில் அதை பார்க்கலாம். இப்போ லுக்கிங் பேக் a few years. இப்போ இது AD 41 to 43 ஏறத்தாழ 5 வருஷத்துக்கு முதல் ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்றொருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்கள் போய் யூதர்களுக்கு, அங்க இருந்த யூதர்களுக்குத்தான் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருந்துச்சினர். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல தான் ஆண்டவர் பேதுருவுடைய மனதையே மாற்றி அங்கு கொர்னேலியஸ் வீட்டை போய் சுவிசேஷத்தை சொல்லி பிறகு அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. ஆனாலும் ஒரு பெரிய அளவுக்கு சுவிசேஷம் புறஜாதி மக்களுக்கு போகல. அவர்களில் சீப்புரு தீவாரும் சைப்ரஸ் தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து, நாங்க படிக்கிற ஃபோக்கஸ் பண்ற இந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே ஜென்டைல்ஸோடையும் பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இன்றைக்கு ஒரு கவலைக்கு ஏதுவான ஒரு விடயம், கர்த்தருடைய கரம் எங்கள் மேல இருக்கிறது மற்றவர்கள் ஒத்துக்கொள்வாங்களா? அடே, இந்த பாஸ்டருக்கு மேல கர்த்தருடைய கரம் இருக்குது, அவர் என்ன செய்தாலும் வாய்க்கும். அது கொஞ்சம் அதுக்கு பஞ்சமே வந்துட்டு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறோம். ஆனா உண்மையா கர்த்தருடைய கரம் எங்களுக்கு மேல இருந்தால் இலகுவாக காரியங்கள் நடக்கும். கன பேர் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்துல திரும்புவாங்க. இப்ப இது அங்க நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு பிறகு எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது, அப்ப அடி இப்படி ஒரு ஒரு பட்டணத்திலேயே, அதுவும் முக்கியமான ஒரு பட்டணத்துல புறஜாதியார் கூட, யூதர்களும் ஏற்றுக்கொண்டு புறஜாதியார்களும் ஏற்றுக்கொண்டு ஒரு சபை, ஜூஸும் ஜென்டைல்ஸும் சேர்ந்த ஒரு சபை உருவாகுது. இதை அவர்கள் கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பார்னபாஸை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து
தேவனுடைய கிருபையை கண்டபோது, கர்த்தருடைய கரம் எங்களுக்கு மேலே இருக்கிறது என்று அவருடைய கிருபை, அதை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும் படிக்கு எல்லாருக்கும் புத்தி சொன்னான். திரும்பவும் கேட்கிறேன், மற்றவர்கள் எங்கட ஊழியத்துக்கு மேல தேவனுடைய கிருபை இருக்கிறத காண்கிறாங்களா? அப்ப பர்னபாஸ், இந்த பர்னபா நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாங்களும் எல்லாம் எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும். ஆனா எங்களை பார்த்து சொல்லுவாங்களா, அவர் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமா இருந்தான், கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருக்கிறது, தேவனுடைய கிருபை அவர்கிட்ட வாழ்க்கையில காணக்கூடியதா இருக்குது. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் சவுலை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தார். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்தப்ப அப்போஸ்தலர் பவுலும் பார்னபாஸும் ஒரு வருஷ காலமா இந்த புதுசா உருவாகின இந்த ஜூ ஜென்டைல் சபையில கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். இந்த உபதேசம் ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவரும் சொன்னார், சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. அந்த நாட்கள்ல நியூ டெஸ்டமெண்ட் எல்லாம் இருக்கையில அப்ப இந்த மாதிரி அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் முக்கியமா இருந்தது. இன்றைக்கும் முக்கியம், ஆனா இன்றைக்கு எங்களுக்கு புதிய ஏற்பாடும் இருக்குது. அப்ப வந்து உபதேசம் பண்றார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்டியன்ஸ் என்ற பெயர் முதல் வந்தது இந்த சபையில தான். என்ன எல்லாம் கிறிஸ்து என்று கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் இருக்கிறத காணத்தக்கதா இருக்கு, கர்த்தருடைய கிருபை இருக்குது. அப்ப கிறிஸ்தவர்கள் என்று ஒரு நிக் நேம் மாதிரி கொடுபட்டது. அந்த நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். நாங்க பார்ப்போம், இந்த போதகர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அந்த சபையில ஒரு முக்கியமான ஸ்தானம் இருந்தது. இப்ப அதுல 1ஆம் வசனத்துல அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும், அப்ப பாருங்க, ஒரு வருஷமே வந்து போதிச்சு இப்ப பர்னபா இருக்கிறார், தலைமை ஸ்தானத்துல இருக்கிறார். நீக்ரோ என்னப்பட்ட சிமியோனும், நாங்கள் நீக்ரோ என்று சொல்லி இந்த நாட்கள்ல பாவிக்கப்படக்கூடாத ஒரு சொல்லு, ஆனா பைபிள்ல இருக்குது. அவர் ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவர், ஆனா அவரும் தலைமை ஸ்தானத்தில் இருக்கிறார். சிரேனே ஊரானாகிய லூகியும், இந்த சிரேனே ஊர்ல இருந்து வந்தவர்கள் தான் கிரேக்கர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னது. அப்ப அதுல இருந்த லூகியும் இப்போ ஒரு தலைவராக இருக்கிறார். காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும், அப்ப ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த சிமியோனும் இருக்கிறார், சிரேனே பட்டணத்தில் இருந்து வந்த லூகியும் இருக்கிறார், ஏரோதோடு கூட வளர்க்கப்பட்ட மனாயின். அப்ப அவன் ஒரு வசதியான ஒரு ஆள். அண்ட் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இதுல பாத்தீங்கன்னா 5 பேரை மென்ஷன் பண்ணப்படுது. இந்த முதலாவது ஜூ ஜென்டைல் சபையில தலைவர்களாக இருந்தவர்.
அப்போ இன்றைக்கு ஒரு சர்ச் லீடர்ஷிப்பை பார்க்க எங்களுக்கு சில வேளையில் கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே இருக்குதா, அவருடைய கிருபையை மற்றவர்கள் பார்க்கிறார்களா இல்லையா என்பதற்கு ஒரு காரணம், இதுதான் தனி காரணம் என்று சொல்ல மாட்டேன், சபையின் தலைமைத்துவம் அப்படி இருக்கிறது. ஆரம்பத்தில் பார்த்தீங்களா இருந்தா அப்போஸ்தலர்கள் தான் லீடர்ஸாக இருந்தாங்க. அது பிறகு எல்டர்ஷிப்புக்கு வந்துச்சு. ஒரு அப்போஸ்தல் லீடராக இருக்கையில் ஆரம்பத்தில் எல்லாரும் 12 அப்போஸ்தலர்களும், பிறகு எல்டர்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப், ஆவிக்குரிய காரியங்கள்ல மேற்பார்வை வந்து மூப்பர்கள் அண்ட் டீக்கன்ஸ், ப்ராக்டிக்கல் லீடர்ஷிப். அந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் என்ன மாதிரி 7 பேரை நியமித்தாங்க சாப்பாட்டு விஷயத்துல. பிறகு காலப்போக்கில் தான் பிஷப், பிஷப் என்று சொன்னா ஒரு அவர் எல்டர், அவர் ஒரு ஓவர்சீயிங் எல்டர். இப்ப ஜேம்ஸ் த ஹாஃப் பிரதர் ஆஃப் ஜீசஸ் நாங்க படித்தோம், அவர் எருசலேம் சபையில அவர் இந்த பிஷப்பாக, அவர் தனித்தவில் அடிக்கையில் அங்கே இருந்த மூப்பர்களுக்கு ஒரு ஓவசியராக, சபைக்கும் ஓவசியராக பிஷப் என்ற பதவியில ஒரு ஆள் இருந்தது. ஆனாலும் எல்டர்ஸ், ப்ளூராலிட்டி ஆஃப் லீடர்ஷிப், சிங்கிள் பாஸ்டரல் லீடர்ஷிப் இஸ் நாட் ஹெல்த்தி. ஆனால் இன்றைக்கு பல சபைகள்ல நாங்கள் பார்க்கிறது ஒரு பாஸ்டர் இருந்து அவர்தான் ஃபுல் கண்ட்ரோல் மாதிரி. அது உண்மையே பைபிள்ல கஷ்டம் அதை கண்டுபிடிக்கிறது. எல்டர்ஸ் தான் சபைகள்ல மூப்பர்கள் நியமிக்கப்பட்டது. டீக்கன்ஸ், டீக்கன்ஸுக்கு தமிழ் என்ன, ஆஹ், ஆஹ், பிறகு ஒரு ஒரு ஓவர்சீயிங் எல்டர் இருக்கலாம். ஓகே, அப்ப நீங்க இதை ஒருக்கா நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். இந்த இன்றைக்கு நாங்க காண்கிற இந்த ஸ்டைல் எல்லாம் அது காலப்போக்கில் தான் அப்படி உருவாகி இருக்கு. அதுக்கு ஒரு 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 அந்த பாஸ்டர் கேன் பி த ஓவர்சீயிங் எல்டர். ஆனா அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாராக இருந்தால் தட்ஸ் நாட் த பெஸ்ட். அது பாவம் என்று நான் சொல்ல மாட்டேன், தட் இஸ் நாட் த பெஸ்ட். பல வேளைகளில் ஒரு ஒன் மேன் ஷோ வந்து ஃபாஸ்டா ஓடும் படகு, ஆனா கொண்டே எங்கேயோ விழுத்தி விடும். ஃபிட் இந்த லீடர்ஷிப் மாடல்ல சொல்றேன். கோ குரூப் மெம்பர்ஸ் ஆர் லைக் எல்டர்ஸ். இப்ப நான் இருக்கிறேன், ரஞ்சனா ஆன்டி இருக்கிறா, சிஸ்டர் பிரேமினி இருக்கிறா, பத்மாக்கா இருக்கிறா, துரை அங்கிள் இருக்கிறார், துஷ்யந்தி ஆன்டி இருக்கிறா, யோகா ஆன்டி இருக்கிறா, தினேஷ் இருக்கிறார், வசா, டாக்டர் வசா இருக்கிறார். Pastor Alex is the overseeing elder. Pastor Alex is not calling the shots, independent of the elders. ஸோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களோட எல்டர்ஸ் மீட்டிங் இருக்குது. அதில் நாங்கள் ஒரு அஜெண்டா ஐட்டம் போட்டு, அதுவும் இந்த நேற்று நடந்த எல்டர்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் எடுத்த முடிவு, நாங்கள் அதை கூட ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். இப்போ அடுத்த முறை தினேஷ் லீட் பண்ணுவார் சண்டே, அதுக்கு அடுத்த முறை அடுத்த ஒரு எல்டர், நான் ஆஸ் ஓவர்சீயிங் எல்டர் அவைகளோட சேர்ந்து அஜெண்டா ஐட்டமை போட்டுட்டு அவரை கைட் பண்ணுறோம். அப்போ இதில் என்ன நடக்குது, நாங்கள் லீடர்ஷிப்பையும் உருவாக்குறோம். நாளைக்கு நான் இந்த ஓவர்சீயிங் எல்டர்ல இருந்து விலகோணமாக இருந்தால் மெட்டாக்களை ட்ரெயின் பண்ணி இருப்போம். ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி அல்டிமேட் லீடர். தலைமை போதகர், தலைவர் வந்து ஆவியானவர். அதை இப்ப பார்ப்பீங்க இதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி. கோஆர்டினேட்டர்ஸ் ஆர் லைக் டீக்கன்ஸ், 7 ரீஜன்ஸாக பிரிச்சிருக்கிறேன்.
அதோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு போதகர் கோஆர்டினேட்டராக இருக்கிறார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூராலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் அங்கே அந்தியோகியாவில் இருந்த மாதிரி தான் ஃபிட்டில் இருக்குது. இந்த மாதிரி உங்களோட சபைகள்லையும் இப்போ எனக்கு ஏஓஜியில் தெரியும், பாஸ்டர் இருப்பார், அப்புறம் ஒரு கமிட்டி இருக்கு. அது ஒவ்வொரு சபைகளில் ஒவ்வொரு லெவலில் இருக்குது. சில சபைகளில் கமிட்டிக்கு ஒரு பவரும் இல்லை, சில சபைகளில் பாஸ்டருக்கு அவ்வளவு பவர் இல்லை. அப்படி இல்லாமல் ஒரு ஒரு குடும்பத்தில் யோசிங்க, குடும்பத்தில் பெற்றார்கள் யார்? தகப்பனும் தாயும். அவர்கள் நாயும் பூனையும் மாதிரி இருந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி வளரும்? அத மாதிரி சபையில் மூப்பர்கள் ஒரு மனம் ஒற்றுமை உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கு கன சபைகளில் இது ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம். அப்போ அப்புறம் எப்படி கர்த்தருடைய கரம் எங்களுக்கு மேலே இருக்கிறது தெரியும்? கிருபையை எப்படி மற்றவங்கள் காண்பாங்க? சரி, அப்போ அது நீங்களே ஆவியானவர்கிட்ட கேளுங்க, என்ன விதமாக யூ கேன் இன்க்ளூட் அதர்ஸ். வேணுமெண்டா ஃபிட் மாடலை ஒரு உதாரணமாக எடுங்கோ. நாங்கள் வந்து எல்லாம் கதைச்சு முடிவுகளை எடுக்கிறோம். சரி, தொடர்ந்து பார்த்தா இந்த 5 பேரும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அப்போ நான் முதல் சொன்ன மாதிரி உபதேசம் முக்கியம். இப்போ இதைத்தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்கிற மாதிரி இருந்தால், திங்கட்கிழமை நான் என்ன கதைக்க போகிறேன்ன்றதை ஞாயிற்றுக்கிழமை எல்டர்ஸ் மீட்டிங்கில் அது ஒரு அஜெண்டா ஐட்டம். இதுதான் ஆண்டவர் என்ற உள்ளத்தில் போடுறார். சில நேரத்தில் இப்போ நாங்கள் ஃபைனான்சியல் ஸ்டூவர்ட்ஷிப்பில் செய்த மாதிரி நாங்கள் முடிவு எடுப்போம், இல்லை இந்த முறை இப்படி செய்வோம் என்று சொல்லி. அப்போ போதகர்கள் தான் வார்த்தையையும் வழிமுறைகளையும் மந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது முக்கியம் ஒரு சபையில். தீர்க்கதரிசிகள் வந்து ஆண்டவர் என்ன சொல்றார், எந்த பாதையில சொல்றார், எங்க ஆண்டவருடைய உள்ளத்துல என்ன இருக்கு, அதுவும் முக்கியம். அப்ப ப்ளூராலிட்டி ஆஃப் லீடர்ஷிப், போதனை, தீர்க்கதரிசிகள் முக்கியம். எல்லாம் அந்த முதல் சபையில இருக்குது. இதை பாருங்க, ப்ரீ கண்டிஷன் ஃபார் ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு இது உங்களுக்கு ஷொக்கா இருக்கும், எனக்கே ஷொக்கா இருந்தது இந்த இது. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற பொழுது, உபவாசம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முக்கியம். கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அது இங்கிலீஷ் பைபிளில் சில நேரத்தில் சொல்றாங்க, they were worshiping the Lord and fasting or ministering to the Lord. ஆனால் உண்மையாக கிரேக்க சொல்லு வந்து லைட்டூர்கியோ, லிட்டூர்கியோ. அதுன்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஐ வாஸ் ஷாக்ட் இதை நான் பார்க்க. டு சர்வ் த ஸ்டேட் அட் ஒன்ஸ் ஓன் காஸ்ட். சம்பளம் இல்லாமல் சபைக்கு ஊழியம் செய்கிறது, மந்தைகளுக்கு ஊழியம் செய்கிறது. டு அசியூம் an office which must be administered at one's own expense. To discharge a public office at one's own cost. அப்போ நான் பார்த்தேன், சீரியஸ்லி இந்த 5 மூப்பர்களும் தங்களோட சொந்த செலவுலையா இந்த ஊழியத்தை செய்துட்டு இருந்தாங்க. பார்னபாஸ் வந்து ஓரளவு வசதி உள்ளவர், தன்னை வீட்டை விற்று அங்கே அப்போஸ்தலர் 2 அல்லது நினைக்கிறேன் 4 5ஆம் அதிகாரத்தில் கொண்டு கொடுக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் வந்து டென்ட் மேக்கிங், கூடாரம் செய்து உழைச்சவர். அதால அவைகள் அந்த மூப்பர் வேலையை காசு இல்லாம செய்யத்தக்கதா இருந்தது அவைகளுக்கு. அப்ப நாங்களும் இது முக்கியம் அன்பானவர்களே.
நாங்கள் இன்றைக்கு மெல்பர்னில் போன நேரம் அதில் மூன்று பாஸ்டர்ஸ், மூன்று பாஸ்டர்ஸும் சம்பளம் இல்லாமல் தான் அந்த சபையில் ஊழியம் செய்யணும். ஒன்றில் பாஸ்டர் இன்னொரு வேலை செய்கிறார், இல்லையென்றா அவன் மனைவி வேலை செய்கிறார். நான் சொல்லல, நீங்கள் எல்லாம் போய் போன முறை பாஸ்டர் கிறிஸ்டவர் வடிவான ஒரு எச்சரிக்கை தந்தார். நீங்கள் பிஸ்னஸ், பாஸ்டர் கோபு சொன்னார், தண்டவாளம் 2 தண்டவாளம் இருக்குது, ரெண்டுலேயும் பேலன்ஸ் பண்ணி ஓடலாம்ன்றது. ஆனால் எங்களுக்கு தெரியும் பண ஆசைதான் எல்லா பாவத்துக்கும் காரணம். அப்போ பிஸ்னஸ் என்று வலிக்கிற நேரம் பண, அங்கே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிற மாதிரி அதில் போய் நாங்கள் சிக்கிக்கொள்ளலாம். ஆனால் வாழ்வாதாரத்தை கூட்டுற வேலைகளை செய்யலாம், ஒரு சிறு கைத்தொழில். மற்றும்படி இல்லை, கடவுள் உங்களை அழைத்து உங்களுக்கு அந்த முதிர்ச்சியை தந்திருந்தா நீங்கள் பிஸ்னஸையும் செய்யலாம். ஆனால் பிஸ்னஸ் செய்கிறேன்னு போட்டு தந்த மந்தையை கைவிடையலாது, அல்ல மந்தையை பார்க்குறவண்டு போட்டு வேலையை கைவிடையலாது, அல்ல உழைப்பை கைவிடப்படாது. நீங்கள் கோழி வளர்த்தா, ஆடு வளர்த்தா, தோட்டம் வளர்த்தா, நீங்கள் அப்படி இருந்தால் இவங்க செய்த மாதிரி நீங்கள் செய்யலாம். டு சர்வ் த சர்ச் அட் ஒன்ஸ் ஓன் காஸ்ட். பிறகு உபவாசித்து கொண்டிருக்கிற பொழுது உண்மையாக கடவுளை தேடுறாங்க. ஃபாஸ்ட் பண்ணி தேடும் பொழுது என்ன நடந்ததா? பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் திருவுளம் பற்றினார். அப்ப பரிசுத்தாவியானவர் தான் உண்மையான தலைவர். அப்ப நாங்க கோ குரூப் மீட்டிங்ல இருக்கும் பொழுதும் இன்னொரு ஆள் கதைக்கிறத நாங்க தானே படிச்சோம். கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், தாமதமாயும், கோபிப்பதற்கு அல்ல, கோபிப்பதற்கு தாமதமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும். அப்போ இன்னொரு ஆள் கதை கேட்க நாங்க கேட்கிறது. அதே நேரம் பரிசுத்தாவியானவர் என்ன சொல்ற, அது எப்படி தெரியும்? ஒரு ஒன் மேன் ஷோ இருந்தால் அந்த பாஸ்டர் சொல்லலாம், இல்லை இதான் பரிசுத்தாவியானவர் சொல்றேன், நான் தான், ஐ ஆம் தி அனாயிண்டட். பரிசுத்தாவியா, நீ யார் என்னட்ட கேள்வி கேட்க? இல்லையே, பரிசுத்தாவியானவர் பாஸ்டரோட பேசுறாரா இருந்தா அதே பரிசுத்தாவியானவர் அந்த சபையில் இருக்கிற மூப்பர்களோடையும் பேசுவார் தானே. அதுல ஒரு பாதுகாப்பு இருக்குது என்ன. அப்ப நாங்க எல்லாம் ஒத்துக்கொள்றோம் பரிசுத்தாவியானவர் தான் தலைவர். அது அந்த சமாதானம் எங்களுக்குள்ள வரும். பல வேளைகள்ல எந்த வாழ்க்கையில நான் பார்த்தது, அந்த விதமாக நாங்கள் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நாம் பேச வேண்டியது அவர் பேசுவார் மற்றவர்கள். இல்ல மீட்டிங்ல இருந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலண்டு இதாக்குறது எல்லாம் ஒரு நல்ல லீடர்ஷிப் இல்லை. அப்ப எங்கள் எல்லாருக்கும் தெளிவு இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் தான் உண்மையா உங்களோட சபையின் தலைவர் என்று சொன்னா அவர் சொல்லுறத நீங்க கேட்கணுமா இருந்தா அதுல இருக்கிற மூப்பர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒன்னஸ் வருமாக இருந்தால், இப்ப பிரதர் அண்ட் சர்ச் இருக்கு, அதுல எல்லாம் இந்த மாதிரி தான் ப்ளூராலிட்டி ஆஃப் லீடர்ஷிப். அவர்கள், நான் சிங்கப்பூர்ல அப்படி ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், நான் எல்லா மூப்பர்களும் ஒத்துக்கொள்ளாட்டி முன்னால போக மாட்டேன். தொடர்ந்து அவர்கள் அவருடைய பிரசன்னத்தில் இருப்பினர். அதால சில வேளையில தே மூவ் டு ஸ்லோ பட் தே மூவ் டுகெதர். அப்ப அப்ப பிளவிட மாட்டோம் பரிசுத்தாவியானவர் சொல்றத. ஸோ எந்த என்கரேஜ்மெண்ட், நீங்க இதை ஆண்டவர்கிட்ட கேள்வி பாருங்க, என்ன மாதிரி யூ கேன் பிரிங் அதர்ஸ் இன்டு உங்களோட உங்களோட லீடர்ஷிப். சரி, அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல், யாருக்கு மேல? பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மேல கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். பாருங்க, அவங்களோட 2 பெஸ்ட் ஆக்கள் என்ன ஒரு வருஷமே ட்ரீட் பண்ணி கொண்டிருந்த ஆக்கள். ஆனா அந்த பெஸ்ட் ஆக்களையே அனுப்புறாங்க. இன்றைக்கு இது நடக்குது சபையில. ஏன் எங்களுக்கு அந்த பாரம் இல்லாம இருக்குது?
கடவுளை அறியாத எத்தனை கிராமங்கள் இருக்குது, எத்தனை மக்கள்கள் இருக்கிறாங்க. அப்ப ஆனா அனுப்புறோம் இல்லையே. அந்த விதத்தில் எனக்கு ஏஓஜி வந்து இந்த 2030க்கு முதல் 5000 6000 ஹவுஸ் சர்ச்சஸ் என்ன அவங்க தேசம் இயேசுட்ட வரணுமா இருந்தா நாங்கள் சுவிசேஷர்களை உருவாக்கி அனுப்போம். ஓகே, அப்ப இதுக்கு லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த சபையில இருந்து த த்ரீ மிஷனரி ஜேர்னிஸ் ஆஃப் அப்போஸ்டல் பால் இங்கே இருந்து தான் போகும். அவர் திருப்பி வருவார், இந்த இடத்துல வந்து ரிப்போர்ட் கொடுப்பார். காஸ்பல் ரீச்சிங் த தென் நோன் வேர்ல்ட், அந்த நாளில் இருந்த முழு ரோமன் வேர்ல்டுலேயும் இந்த நோன் வேர்ல்டுக்கும் சுவிசேஷம் போச்சுது. ஒரு இது 42 43 நடக்குது. நிச்சயமே 100ஆம் ஆண்டு வரும் முதல் காஸ்பல் எல்லா இடத்துக்கும் போச்சுது. இந்த சபை இவ்வளவு ஒரு நல்ல லீடர்ஷிப் இருந்து, நல்ல அர்ப்பணிப்பு இருந்து, ஏன்னா பவுலையும் பார்னபாசையும் அனுப்பிக்க காசு பிரச்சனை இல்லையே. இவர் கூடார டென்ட் மேக்கிங் செய்கிறார், பார்னபாஸ்கிட்ட இன்கம் இருந்தது. அப்ப இந்த மாதிரி அன்பானவர்களே, நாங்கள் வந்து மற்றவனை கையேந்தி கொண்டு நிற்கிறதுக்கு பதிலா ஆண்டவர் எங்களை ஒழுப்புவார். அந்த ஒரு வைராக்கியம் வரும். நான் கடனும் எடுக்க மாட்டேன், இன்னொருத்தண்ட கையை பார்த்து கொண்டு நான் வாழ போறேன் இல்லை. என்னை அழைத்தவர் இந்த உலகத்தை படைத்த தேவன், அவர் போஷிப்பார். சில வேளையில இன்னொரு ஆளை கொண்டு வந்து போஷிக்கலாம், காகத்தை கூட கொண்டு வந்து போஷிக்கலாம். அதுக்காக காகத்தை நம்பிக்கொண்டு நான் இருக்க தேவையில்லை. ஒரு வெளிநாட்டு தமிழனை நம்பிக்கொண்டு நான் இருக்க தேவையில்லை. ஒரு என்ஜிஓவை நம்பிக்கொண்டு நான் இருக்க தேவையில்லை. தேவனை நம்பிட்டு இருக்கணும். அப்போ எங்கட சபைகளுக்கு கூட சுவிசேஷம் பெறவும். சரி, ஃபிட்ட ஒரு பார்ப்போம். லுக்கிங் பேக் 5 இயர்ஸ், நாங்கள் 2020 தான் ஃபிட் தொடங்கினது. அப்போ இது புதுசாக வந்த சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டியோக் சபையில் நாங்கள் பார்த்த மாதிரி ஃபிட்டை பார்க்கும் பொழுது, ஃபிட் ஒரு சபை அல்ல, சபைகளை ஊக்குவிப்பதற்காக ஆண்டவர் அனுப்பியிருக்கிற ஒரு இயக்கம், ஒரு குடும்பம். 2010 தான் இதன் தொடக்கம் இருந்தது. ஆண்டவர் நாங்கள் சிரக்கியூஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு இந்த மாதிரி தான் ஒரு ஆராதனை நடத்தி ஜபித்த வேளையில் அவர் சொன்னார், ஒரு 10 அந்த நாட்களில் சரியான இருள் நிறைந்ததாக இருந்தது சிரக்கியூஸ் யூனிவர்சிட்டி. அமெரிக்கன் கேம்பஸஸே மோசமான இந்த கிறிஸ்தவம் இதுகளில் எல்லாம் ஆதரவில்லை. அதுவும் எங்களுக்கு இருந்த சான்சலர் வந்து சரியான மோசம், கிறிஸ்டியன்ஸுக்கு சரியான எதிர்ப்பு. ஆனால் ஆண்டவர் சொன்ன, நீ இதையெல்லாம் பார்க்காத, 10 வருஷமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜபி வித் 2020 விஷன், கிளியர் ஐசைட். 2020க்கு இடையில இந்த கேம்பஸில் 20% மாணவர்களும் பேராசிரியர்களும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் இயேசுவின் சீடராக வந்தால், இந்த பெரட்டோ லோ ஒன்று இருக்குது. அதில் சொன்னாங்க, இது சராசரியாக எந்த ஒரு நிறுவனத்திலையும் 20% ஆட்கள் தான் 80% வேலையை செய்கிறது. அப்போ 20% உண்மையான சீசர்களாக வந்தால் இந்த பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் திருப்பி இயேசுவுக்காக வென்றெடுக்கலாம் என்று நாங்களும் அப்படி ஜபிச்சோம். ஜபிச்சு 2020 வந்த பொழுது எல்லாம் எதிர்பார்த்தோம். அது நடுவில் எத்தனையோ அற்புதங்கள் நடந்தது. அப்போ அந்த எங்களோட சிரக்யூஸ் நகரமே நம்ப தொடங்கிட்டது. 2020 சிரக்யூஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிவைவல் நடக்க போகுது.
ஆனால் 2019 கோவிட் வந்து 2020 கேம்பஸ் ஷட் டவுன். அந்த நேரம்தான் ஃபிட் உருவாகிச்சு. இது இறைவனே செய்தது, ஆன்டியோக்கில் செய்த மாதிரி. அங்கே நடந்த உபத்திரவத்தால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல போய் பிரசங்கிச்ச மாதிரி இது அந்த நேரத்தில் நாங்கள் வெளிநாட்டு தமிழர்கள் பிறகு உள்நாட்டு போதகர்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்கள் என்று கேள்விப்பட்டு ஒரு மனமாக ஒரு இரவில் காசு சேர்த்து 300 பாஸ்டர்ஸுக்கும் 30 விதவைகளுக்கும் சப்போர்ட் பண்ணினோம். அதோட பாஸ்டர்ஸ் மேரும் வெளிநாட்டு தமிழர்களும் வந்து இது உருவாயிடுச்சு. இது அப்ப எனக்கு ஆண்டவர் பேசினது, இங்க பார், 20 யூனிவர்சிட்டி சீசனாக வருவதற்கு முதல் சபையில் இருக்கிற விசுவாசிகள்ல 20 சீசர்களாக வந்தார். சபையெல்லாம் ரிவைவல் தீப்பற்றி எரியும். என்ன, சபைதான் என்ற குடும்பம், சபைதான் என்ற மெத்தட், யூனிவர்சிட்டி அல்ல. யூனிவர்சிட்டிக்கு சபைகள் தீப்பற்றி எரியும் பொழுது சமுதாயம் தீப்பற்றி எரியும். இப்போ அவர் சொன்னது, இன்றைக்கு போதகர்மாருக்கு உதவி தேவை. ஆனா கன பேர் போதகர்மாரில் ஒரு வெறுப்பு மாதிரி வந்துட்டு தங்கிட்ட இருக்கிற ஒரு 40 ஆடுகளை பொத்தி பிடிச்சு கொண்டு அதுல வார ஒரு இன்பம், நான் பாஸ்டர், எல்லாம் என்ன பார்த்து பாஸ்டர் என்று கூப்பிடுறாங்க, ஒரு மரியாதையை தாராங்க, எல்லாம் நல்ல காரியம். அதால வேறொருத்தர் வந்து ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டாம், அல்ல நானும் இன்னொரு சபையும் சேர்ந்து பரலோகராட்சியத்தை வளர்ப்பமெண்டா எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ஆண்டவர் சொன்னார், இது பரலோகராட்சியத்தில் இருக்கிற ஒரு ஒரு சாபம் மாதிரி. இது ஆண்டவர் தன்னுடைய கிருபையை, தன்னுடைய கரத்தை எங்கள் மேல் காட்டுவதற்கு தடையாக இருக்குது. அதால அவர் சொன்னார், இந்த நீ போய் இந்த இளங்க போதகர்மாருக்கு இதுகளை கற்றுக் கொடு. ஏன் இளங்க போதகர்மார் அமெரிக்கன் போதகர்மார் கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, நோ தேங்க்ஸ், அவங்களுக்கு நல்ல காசு வருது. இளங்க போதகர்மார் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்ததால அவங்கள் வெளிநாட்டு தமிழர்கள் இப்படி வாராங்கள்ண்டா உதவி வருமென்றதுக்காக சொல்றத கேட்பாங்க, அதுக்காக கேட்கறத செய்வாங்கள்ண்டு இல்லை. நீ ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நீ போய் அவர்களை அவர்களுடைய சபைகளில் விசுவாசிகளை சீசர்களாக்குறதற்கு உதவி செய், நான் உனக்கு உதவி செய்வேன். அப்பயும் நான் பார்த்தது, கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு மேல் இருக்கணுமாக இருந்தால், அவருடைய கரம் எங்கள் மேல் இருக்கணுமாக இருந்தால், அவருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யணும். அவருக்கு சபையில அவருக்கு எவ்வளவோ பிரியம். அப்ப விசுவாசத்துல காலடி எடுத்து வச்சோம். ஆனா 10 வருஷ ஜெபம் தாங்கினது. அப்ப பிறகு இன்றைக்கு பாஸ்டர் கிறிஸ்டவர் சொன்ன மாதிரி ஆண்டவர் நல்ல நல்ல டீச்சிங்ஸை தந்தார். இந்த பரமண்டல ஜெபம், அதுல நாங்கள் அருமையான முறையில் அதை சும்மா மனப்பாடம் சொல்லி செய்கிற இல்லை, அந்த ஜெபத்துக்கூடாக எங்களுடைய மனம், எங்களுடைய உள்ளம் சுத்தி கரிக்கப்படும். ஆசீர்வாதமாக இருந்தது. பிறகு இந்த பிஹெச்டி விஷன், அது என்ன, proclaim the kingdom of God, பரலோக ராஜ்யத்தை பிரகடனப்படுத்துங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம். சீசர்களை அழைத்து அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் போய் பரலோக ராஜ்யத்தை பிரகடனப்படுத்துங்க. இப்படி ஒரு ராஜ்யம் இருக்கிறது. ஹீல் த சிக், வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்க. அதுல எங்களுக்கு ஆண்டவர் சொன்னது, சரீர வியாதி மாத்திரம் அல்ல, சமுதாயத்தில் இன்றைக்கு எவ்வளவோ நோய்கள் இருக்கு. அப்ப அப்ப அதுல சமுதாயத்துக்கு உப்பா இருக்கும். சமுதாயத்துக்கு உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் எங்களை வெளிச்சமா கேட்கும் முதல் உப்பா இருக்கணும் என்று சொன்னார். நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள்.
நாங்கள் உண்மையான சீசர்களாக இருந்தால் உலகத்துக்கு உப்பா இருப்போம். அப்படி உப்பா இருக்கிற நேரம் சமுதாயத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், எங்கிட்ட இருக்கிற சுவிசேஷத்தை கேட்க. அப்பதான் இந்த திறமையின் மையம் உருவாயிடுச்சு ஆங்கில இதுல தொடங்கி லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட்ஸ். பிறகு பார்த்தோம் எங்களுக்குள்ள வந்த பாஸ்டர்ஸ் பேர் தேவையோடு இருந்தார்கள். ஆரம்பத்தில் நாங்கள் கொடுத்தோம், அந்த முதல் சாப்பாட்டுக்கு காசு கொடுத்த மாதிரி தொடர்ந்தும் கொடுத்தோம். பிறகு பார்த்தோம் தொடர்ந்து இப்படி நாங்கள் மீனை கொடுத்துட்டு இருக்கல, அது மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். அப்போ அதில் தான் லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட்ஸ் தொடங்கினோம். இதெல்லாம் ஹீல் த சிக், இண்டிவிஜுவல் சிக்னஸ், பாஸ்டர்ஸுக்குள்ளே இருக்கிற சபைகளில் இருக்கிற வருமான குறைவு, சமுதாயத்துக்கு நாங்கள் நன்மை செய்வோம். டிசைபிள் த பிலீவர்ஸ். அந்த நேரம் விசுவாசிக்கிறவங்கள விசுவாசிகளா இருக்கிறதால தான் சபை காய்ந்து போய் இருக்குது. கர்த்தருடைய கரம் இருக்கிறது தெரியுது இல்லை. அதுக்கு தான் நாங்கள் ஆட்சி காட்சி சாட்சி ஆவியானவருடைய சத்தம் கேட்கணும். அதுக்கு அவர் தந்த பொறுப்பை நாங்கள் முழுமனதோட செய்யும். அப்போ பரலோராஜ்யத்தின் காட்சி இருக்கும். காட்சி இருக்கேக்க சாட்சி சொல்லாம இருக்கலாது. இன்றைக்கெல்லாம் பாருங்க, சாட்சி நேரத்தை சொன்னால் அது ஆக்கள் கஷ்டப்படினும் என்ன, அப்படி இருக்கப்படாது அன்பானவர். ஒரு இடமெல்லாம் காட்சியும் சாட்சியும் இருக்கணும். காட்சி இருக்கணும், பிறகு சாட்சி இருந்துட்டு இருக்கும். அதுக்கு ஆட்சி ஆவியானவருடைய சத்தம் கேட்கணும். அதுக்கு உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கணும். அப்பதான் விசுவாசிகள் சீடர்களாக வருவார். இப்ப இது ஆண்டவர் தந்த தரிசனம் எங்களுக்கு. 2021 தான் இந்த இங்கிலீஷ் கிளப்ஸ் உருவாகி திறமையின் மையமாக மாறினது, சமுதாயத்துக்கு நன்மை செய்கிறதுக்கு. அது எல்லாமே ஒரு அங்க ஆன்டியோக்கில் நடந்த மாதிரி எங்களுக்கும் அவரே உருவாக்கினது. செஸ் கிளப்பை உருவாக்கி அதில் சொல்லி கொடுக்கறதுக்கு எங்களோட ஒரு இங்கிலாண்டில் இருக்கிற அந்த நேரம் கோ குரூப் லீடராக இருந்த ஒரு ஆளுடைய மகன், அவர் நல்லா செஸ் விளையாடுவார். அவர் கிளிநொச்சியில் இருந்த ஒரு ஹோமில் சொல்ல வரைக்க அவர் கதைக்கிற இங்கிலீஷ் அவங்களுக்கு விளங்கையில். அப்போது ஒரு ஹிந்து டீச்சர் வந்து, நல்ல பண்பாடை வளர்ந்த பிள்ளை ஜதுஷா, அவவை பார்க்க அவளுடைய நடத்தைகளை பார்க்க அவ ஜதுஷாக்கா எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரட்டும் அப்படி கிளிநொச்சியில் தொடங்கி பிறகு எல்லா இடமும் பரவி இருக்கு. நான் நம்புறேன் 2022 தான் இந்த லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் த பர்த் ஆஃப் டிசைபிள்ஸ் ஆஃப் ட்ரூத் அது ஆண்டவரை செய்தது. ஃபிட்டோட ஒரு கனெக்ஷன். கேம்பஸ் பிள்ளைகள் கிளப் சிரக்யூஸில் நாங்கள் ஜபிச்ச ரிவைவல் ப்ரேயர் இன்னைக்கு பாருங்க இலங்கை கேம்பஸஸ்ல ஆண்டவர் அதை கொண்டே செய்கிறார். 2023 இந்த ரீஜனல் மீட்டிங்ஸ் இப்படி எல்லாரையும் ஒண்டா வச்சு இப்படி நாங்கள் வளர்க்க முடியாது. இப்போ 7 ரீஜன்ஸாக பிரித்து 24 முதலாவது குடும்ப முகாம் நடந்தது. சரியா? இப்போ லெட்ஸ் லுக் ஃபார்வர்ட். முன்னால போற இது முக்கியம். முதலாவதா என்ன செய்ய போற மாதிரி இருந்தால் ஒரு சர்வே. எங்கிட்ட யோகா பெரேரா, யோகா ஜார்ஜ் கோ குரூப் மெம்பர் ஒரு சர்வே ஒன்று டிசைன் பண்ணுறா. நாங்கள் எல்லார்ட்டையும் இருந்து, பாஸ்டர்ஸ்கிட்ட இருந்து, மென்டர்ஸ், மாணவர்கள் எல்லார்ட்டையும் இருந்து ஒரு சர்வே. இப்போ நாங்கள் தரிசனத்தில் ஆண்டவர் தந்த பொறுப்பை நாங்கள் விட்டுட்டு ஐயோ அவைகளுக்கு அது விருப்பமாக இருக்குது இவைகளுக்கு இது விருப்பமாக இருக்குன்னு செய்யலாது. சிறுசத்துவத்துக்கு அழைத்தவர் உப்பா இருக்கணும் என்று அழைத்தவர். ஆனால் அதுக்குள்ள மாற்றங்களை நாங்கள் செய்யலாம். இப்போ அதை சேவை எடுக்க போகிறோம். பிறகு இன்னொன்று முக்கியமாக செய்ய போகிறோம். ஃபிட் ஜெனரல்ஸ் இப்போ இருக்குத்தானே, நாங்கள் இனி ஃபிட் ஷிப், இது முதலும் சொன்ன நாங்கள்
இனி நடைமுறைக்கு கொண்டு போகிறோம். கிறிஸ்மஸோட ஆக மிஞ்சினா நியூ இயர்ல இருந்து ஃபிட் ஷிப் என்று சொல்லி ஒரு கப்பல் குரூப் ஒன்று உருவாகும். அதில் நீங்களே போய் ஏற இயலாது, நாங்களே உங்களை அழைப்போம் அதில் வர சொல்லி. ரைட். ஏனெண்டா இதில் எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் என்னென்னா, இன்றைக்கும் நாங்கள் இங்கே இருக்கிற வீட்டில் அவங்களுக்கும் அவ்வளவோ வேதனை. புரூனாயில் இருக்க சபைகளுக்கு உதவி செய்து எல்லாம் வேதனையாக முடிஞ்சதுதான். அப்போ எங்களுக்கும் எத்தனை பேர் உண்மையாக ஃபிட்டுன்ற தரிசனத்தை புரிஞ்சு கொள்கிறாங்க, விரும்புகிறாங்க, எத்தனை பேர் அடே இதில் வந்தால் ஒரு லேப்டாப் கிடைக்கும், ஒரு ஃபோன் கிடைக்கும், சர்ச் கட்ட ஃபவுண்டேஷன் போட காசு கிடைக்கும். அப்போ அது வேதனைக்குரிய ஒரு விடயம். என்ன அதுக்கு எங்களை ஆண்டவர் அழைக்கல. ஆனால் நாங்கள் புதகர் மேரையும் பிள்ளை சொல்லல. அது நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்க இப்படி ஒரு உறவு வார நேரம் அது உண்மையான உறவா அல்ல உதவிக்காக வார உதவியா உறவா? நான் சொல்றேன், உதவிக்காக விற்றில வர வேண்டாம். உறவுக்காக வந்தீங்களா இருந்தா ஆண்டவர் கோ குரூப்பு கூடாக பேசுவார், இந்த உதவிகளை செய்யுங்க. அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யறோம்டா, ஃபிட் ஷிப்ல யாரை அழைக்க போறோம்? சிலது ரிக்வயர். இந்த திங்கக்கிழமை டிசைபிள்ஷிப் கிளாஸ்ல யார் யார் வரையினம், இது பத்மாக்கா கணக்கு வைப்பா. பிறகு இந்த வீக்லி ரீஜனல் மீட்டிங்ஸ், இப்போ திங்கக்கிழமையில ரத்னபுர ரீஜன் நாங்கள் ஒரு கோ குரூப் மெம்பரையும் அதில் அனுப்புகிறோம். இனி அதை கூட சிஸ்டமேட்டிக்காக செய்வோம். ரஞ்சனா ஆண்டி ரத்னபுர ரீஜன் மீட்டிங்குக்கு பொறுப்பாக இருக்கிறார். பொறுப்பு என்ன? அதில் எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் கோ குரூப்பில் இருந்து. செவ்வாய்க்கிழமை டிஸ்பர்ஸ் ரீஜனல் மீட்டிங்ஸ் நடக்கும் பொழுது துரையங்கு. புதன்கிழமை மஸ்கெலியா ரீஜன் நடக்கும் பொழுது பத்மா ஆண்டி. வியாழக்கிழமை பதுல ரீஜன் நடக்கும் பொழுது துஷ்யந்தி ஆண்டி. வெள்ளிக்கிழமை நுவரெலியா ரீஜன் நடக்கும் பொழுது பர்க்ஸ்மன். சனிக்கிழமை ஹட்டன் ரீஜன் நடக்கும் பொழுது பிரேமினி ஆண்டி. ஞாயிற்றுக்கிழமை நார்த் ஈஸ்ட் ரீஜனல் மீட்டிங்கில் யோகா ஆண்டி. இது கட்டாயம். இப்போ எல்லாம் கவலைக்கு எதுவான விடயம், ரீஜனல் மீட்டிங்ஸுக்கு அட்டெண்டன்ஸ் போக, ஈவன் டிசபிள்ஷிப் கிளாஸுக்கும் அட்டெண்டன்ஸ் குறையுது. பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஃபிட் கப்பலில் வர தேவையில்லை. அப்போ எங்களுக்கு விருப்பம், இந்த தெளிவை கொண்டாடுற நேரம் ஆவியானவர் உங்களோட பேசுவார். உனக்கு ஃபிட் கப்பல் வேண்டாம், நீ உண்ட பாட்டில் ஆவியானவர் வழி நடத்துவார், அதில் எந்த பிள்ளையும் இல்லை. சில பேருக்கு பேசுவார், இல்லை நீ உங்களோட சேர்ந்து பிரயாணி. அது இப்போ பாஸ்டர் கிறிஸ்டபர் சொன்ன மாதிரி ஆவியானவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், நீ கப்பலில் இருக்கணும். ஆனால் இது ரெண்டும் முக்கியம். அப்போ இனி நீங்கள் ரீஜனல் மீட்டிங்கில் இல்லையா, எங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் ஃபிட்ஷிப்பில் நீங்கள் வர விரும்பலப்பா. ஒரு முறை நீங்கள் வராமல் விட்டால் வேற. ஆனால் தொடர்ந்து சாப்பிட்டுத்தான் வந்துட்டு இருக்குமா இருந்தால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு அழைக்க வேண்டாம், அவையில் அழைக்க வேண்டாம் ஃபிட்ஷிப்பில். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் மெசேஜஸ் ஃபிட் ஷிப்பில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் கூட அனுப்புவோம், ஃபிட் ஜெனரல்லையும் அனுப்புவோம். மற்றவர்கள் கிடக்கிட வர வேண்டாம் என்று இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு உதவி செய்ய வரும் பொழுது ஃபிட் ஷிப்பில் இருக்கிற பாஸ்டர்ஸுக்கு தான் செய்வோம். ஏன்னா அவர்கள் தான் எங்களோட தரிசனத்தை ஒரு மனமாய் எங்களோட சேர்ந்து வராங்க. ஆப்ஷனல் செவ்வாய்க்கிழமை ஃபெலோஷிப்ஸ். அது நாங்கள் என்னென்னா பாஸ்டர்ஸ் மேர் மாத்திரம் இல்லை, உங்களோட மனைவி மேர், வாலிபர்கள், பிள்ளைகள், மானிட்டர்ஸ். இப்போ நாளைக்கு ஃபிட் யூத் பாஸ்டர் பெனிக்டன் தலைமையில் அது நடக்கும். அதுக்கு உங்களோட வாலிப பிள்ளைகள்
உங்களுக்கு அதில் ஒரு சப்போர்ட் தேவையாக இருந்தால் அனுப்புங்க. புதன்கிழமை லைவ்லிஹுட் ப்ரொஜெக்ட்ஸ். லைவ்லிஹுட் ப்ரொஜெக்ட் நீங்கள் செய்யாட்டி பாவம் செய்யல. உங்களுக்கு சில வேளையில் தாராளமான வருமானம் இருக்கும். பிரைஸ் லார்ட். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த 5 பேரும் என்ன செய்தாங்க? காசு இல்லாமல் ஊழியம் செய்தாங்க. காசுக்காக ஊழியம் செய்யல. அவங்க வருமானத்தை உருவாக்கி கொண்டு செய்தாங்க. அப்போ அதுக்கு வெனிஸ்டே வரலாம். தேர்ஸ்டே ப்ரேயர் மீட்டிங் இருக்கு பத்மாக்காண்ட தலைமையில், ஹீலிங் மீட்டிங் தினேஷின் தலைமையில். கட்டாயம் இல்லை, இதெல்லாம் உங்களோட விருப்பத்தின்படி வாங்க. வெள்ளிக்கிழமை டாட் மீட்டிங்ஸ் இருக்குது. சனிக்கிழமை இங்கிலீஷ் கிளப் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கூட கட்டாயம் இல்லை. ஆனால் ரீஜனல் மீட்டிங்கும் திங்கட்கிழமை டிசைபிள்ஷிப் மீட்டிங்கும் கட்டாயம். முதல் ஞாயிற்றுக்கிழமை பேரண்ட்ஸ் மீட்டிங்ஸ் இருக்குது. வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு வார்த்தையின் பதில்கள். பிறகு இப்போ என்ன யோசிக்கிற மாதிரி இருந்தால், திறமையின் மையத்தில் இருந்து ஆரம்ப பாடசாலை, அந்த தரிசனம் உள்ளவர்கள் அது என்ன மாதிரி ஆரம்பத்திலே இருந்தே பிள்ளைகளை பிடிச்சால் அப்புறம் அவங்களோட தொடர்ந்து உறவில் இருக்கலாம். ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் கிளாஸஸ் நடத்தி ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு முதல் ஓ லெவல் எக்ஸாமுக்கு முதல் நாங்கள் ரிவ்யூ கிளாஸஸ் நடத்தி இப்போ பிள்ளைகளை தொட்டிலிருந்து சுடுகாடுன்ற மாதிரி நாங்கள் ஆரம்ப பாடசாலையில் தொடங்கி ஓ லெவல் முடியும் மட்டும் நாங்களும் உதவி செய்து இப்போ எங்கட தரிசனம் 2030 ஒரு 5 வருஷத்தில் சர்ச் பிளான்டிங் த்ரூ சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். உங்களோட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு எஸ்டேட்டில் ஒரு சபை இல்லையா, அதில் போய் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை நீங்கள் தொடங்கலாம். தொடங்கி அது காலப்போக்கில் அதில் இருந்து ஒரு சண்டே ஸ்கூல், ஒரு சபை உருவாகும். இன்றைக்கு என்ன மாதிரி ஆன்டியோக் சபை கூடாக அன்றையான் நோன் வேர்ல்டுக்கு சுவிசேஷம் போன மாதிரி சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட மாதிரி கட்டிடங்கள் கட்டப்பட்டு தான் இல்லை. இந்த கட்டிட விளையாட்டெல்லாம் பிறகுதான் வந்தது. ஹவுஸ் சர்ச்சஸ் தான் ஆரம்பத்தில் இருந்தது. ப்ளூராலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் இருந்தது. அப்போ நாங்கள் இன்றைக்கு எல்லாம் மாறி ஒரு கட்டிடமும், உண்மையாக யோசிச்சு பாருங்க, ஏன் போதா இருக்கு ஒரு கட்டிடம்? நீங்கள் சுவிசேஷம் அறியாதவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமா இருந்தால் ஒரு கட்டிடத்தை வச்சு பாஸ்டர் ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி நான் கேட்டேன், ஏனப்பா இதுலேயே நீங்கள் 2 சர்வீஸ் நடத்தல, அது துறையங்கள் நடுகளும் கேட்கறது, ஏன் ஒரு கட்டிடத்தில் ஏன் 3 சர்ச் மீட் பண்ணலாது? அந்த அந்த மாதிரியெல்லாம் சிந்திக்க நாங்கள் ரெடி இல்லை. அப்போ இப்படி கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறத மற்றவன் பார்ப்பான். பரலோக ராஜ்யத்தை குறிச்சா சிந்திக்கிறோம், கர்த்தருடைய மகிமையை குறிச்சா பாரமுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் அப்படி ரடிக்கலாக திங்க் பண்ணும் பொழுது சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அருமையான மெத்தட் நீங்கள் சர்ச் பிளான்டிங் செய்கிறது. அதுக்காக கட்டிடம் புலன்னு நான் சொல்லல. ஆனால் நாங்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்கிற இல்லை. ஆரம்ப சபைகளில் கட்டிடங்கள் இருக்கவும் இல்லை. பிறகு பிறகு தான் அது வந்தது. சரியா? ஸோ பிரைஸ் த லார்ட். பிறகு நாங்கள் எதிர்பார்க்கிறது 5 வருஷத்தில் ரீஜனல் ரிவைவல்ஸ். இந்த ரீஜனல் மீட்டிங் இனி ஒழுங்காக நீங்கள் திங்கட்கிழமை கேட்குற செய்திக்கு ஆண்டவர் எப்படி உங்களோட பேசினார், உங்களுக்கு கேள்விகள் அதுகளை அதில் செய்யக்க அதில் வார ஒரு மனத்தில் இருந்து ரீஜனலாக ரிவைவல்ஸ் உருவாகும் என்றதான் எங்களோட ஜெபம், எங்களோட எதிர்பார்ப்பு. சரியா? நான் ஒரு ஜெபத்தோடு முடிக்கிறேன். எல்லாம் ஒரு கண்களை மூடி. பிதாவே, இந்த நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நீர் ஒரு பெரிய தரிசனத்தோடு எங்களை அழைக்கிறீர் பிதாவே. அன்று ஆன்டியோக் சபை அது உருவாகினதும் உம்முடைய செயல்.
அதை அது அதை வளர்த்ததும் உம்முடைய செயல். அதற்கூடாக சுவிசேஷம் உலகம் பூராய் போனதும் உம்முடைய செயல். இந்த நாளிலே நீர் ஃபிட்டை அழைத்திருக்கிறீர் பிதாவே. ஒரு மனம் ஒற்றுமை இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு கெட்ட பேர் வருகிற மாதிரி போதகர்கள் ஒருவருடைய ஊழியத்திலே ஒருவர் பாரமில்லாமல் தங்களுடைய ஊழியத்திலே சுமக்க முடியாத பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கும் இந்த காரியங்கள் மாறி பிதாவே. நான் உலகத்தை படைத்த தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். அவரின் தேவைகளை சந்திப்பார். அதை அற்புதமான முறையிலே நீர் சந்திக்கவும், ஒவ்வொரு போதகர்மாருக்கும் தேவையான வருமானத்தை நீர் கூட்டி கொடுக்கவும் பிதாவே. இந்த ஃபிட்டை நீர் ஆசீர்வதி. இதிலே பிதாவே ஃபிட் என்ற தரிசனத்தோடு ஒரு மனம் இல்லாதவர்களை நாங்கள் குற்றம் சொல்லவில்லை பிதாவே. ஆனால் கப்பலில் அவர்களை ஏற்ற முடியாது பிதாவே. அதை பார்த்து அவர்கள் மனமுடைந்து போகாமல் யார் உண்மையாக ஃபிட் கப்பலில் வர வேண்டும் என்பதை நீர் பேசி ஆன்டியோக் சபையிலே செய்ததை இன்றைக்கு ஃபிட் சபைகளுக்கூடாக நீர் செய்ய வேண்டும். ஒவ்வொரு போதகர்மாரும் ஆசீர்வதிக்கப்படணும். பணத்துக்காக ஏங்கின நாட்கள் மாறிப்பிதா. நீர் பரத்திலிருந்து கொடுக்கிற உதவிகளை அவர்கள் பெற்று சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமீன். ஆல் ரைட். யாராவது